அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 83. கபிலர் அலவனை கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப போனார்ல சமாதான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு. அங்கே கபிலர் பரமமலைக்குள்ளே போனதுமே அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை விட அலவன்கிட்ட தான் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அவனை அனுப்புனதே அதுக்கு தான். ஏன்னா அலவன் நாகக்குடிக்காரன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. வேந்தர்களோட படைக்கலை கொட்டிலில் நஞ்சு சேகரிப்பு பண்ணியிருக்காங்களா, என்னென்ன வகையான நஞ்சுகள் அவங்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அலவனை கபிலரோட கூட அனுப்புனாங்க. அனுப்பி வச்சது தேக்கன். ஆனால் அலவனோட வேலையை எதிரிகளே பாதியாக குறைச்சிட்டாங்க. கபிலரை கூட்டிகிட்டு போகிறப்பவே எந்த வழியாக சாகலைவன் போனான்? ஆயுத சேகரிப்பு இடங்கள், அந்த படைக்கலை கொட்டில்கள் நாங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சதானே சாகலைவன் கூட்டிகிட்டு போனான். அப்போ வேந்தர்களோட போர் ஆயுதங்கள் வச்சுருக்கிற இடம் எவ்வளவு பெருசாக இருக்கும், அதை பார்த்துக்கோ, இதுக்கு மேலேயும் உனக்கு போர் வேணுமா, போர் செஞ்சால் நாங்கள் பரம்பு அழிச்சிருவோம், இப்படியெல்லாம் சொல்லாமல் சொல்லணுங்கிறதுக்காக அப்படி பண்ணான். ஆனால் அது அலவனோட வேலையை பாதியாக குறைச்சிருச்சு. படைக்கலை கொட்டில்கள் 3 எங்கெங்கே இருக்குன்னு முதல்லையே பார்த்துட்டான். அதுக்கப்புறம் கபிலரோட உள்ளே போனான்ல, பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப நீ வெளியே இரு அப்படின்னு கபிலர் சொன்னதுமே வெளியில் வந்தான். அவன் எங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு சொல்கிறானோ அங்கே வீரர்களே அவனை கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா வேந்தர்கள் இருக்கிற கூடாரத்துக்குள்ளே வெளியேறி இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லவும் அந்த வெளியில் இருக்கிற வீரர்கள் எல்லாருமே அது அரசரோட உத்தரவுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதோட சின்ன பையன்ல, அதனால் பெருசாக அவன் மேலே சந்தேகப்படலை. அலவன் இதுதான் சாக்குன்னு நல்லா சுற்றுனான். ஒரு இடத்துல விஷம் நஞ்சு இருந்துச்சு அப்படின்னா காற்றுல அப்படியே அதை நுகர்ந்து கண்டுபிடிக்கிற உயிரினங்கள் நிறையா இருக்குது. இப்போ நஞ்சோட குணம் இருக்கிற ஒரு காற்று பட்டதுமே வண்டுகள் அப்படியே கொளறி சத்தம் போடும். அன்றிற் புல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த புல் அப்படியே மயக்கம் போடும். காடை அப்படியே மயிர் சிலிக்கும். மயில் என்னாகும் அப்படின்னா நிலை பிறழ்ந்து அப்படியே துள்ளும். இதே வரிசையில் தான் இந்த நஞ்சோட வாடையை நுகர்ந்து கண்டுபிடிக்கிற ஆற்றல் கொண்டவங்க நாகக்குடி. ஆனால் என்ன வித்தியாசம், இந்த துள்ளுறது, சிலிர்க்கிறது, மயங்கிறது இந்த மாதிரி வெளியில் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. சின்ன பையன் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறான், ஏதோ கபிலர் கூட வந்த பையன் உதவிக்கு அப்படின்னு காவல் வீரர்கள் நினச்சாங்க. ஆனால் அவன் காற்றுல கலந்துருக்கிற நஞ்சை நிதானமாக நுகர்ந்து ஆய்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ அங்கே போயிட்டு வந்ததுமே அலவனை கூப்பிட்டுட்டு போயிட்டாரு முரியநாசன். 6வது குகைக்குள்ளே சுற்றி மருத்துவர்கள் உட்காந்து அலவனை நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த மூவேந்தர்களோட படைக்குள்ளே என்னென்ன வகையான நஞ்சுகள் அவங்க சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் ஒரு பட்டியல் போட்டான். வாயடைச்சிட்டாங்க எல்லாரும். இவ்வளவு நஞ்சையும் மனிதர்கள் மேலே செலுத்துறதுக்கு ஆயத்த நிலையில் வச்சுருக்காங்களா? அவ்வளவு கொடூரக்காரவங்களா? கேட்கவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னொன்று, இவ்வளவு நஞ்சை அவங்க சேகரிக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்குமே எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கும். நஞ்சை சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது கிடையாது. மருத்துவ அறிவு எங்கே செழிப்பாக இருக்கோ அங்கே தான் ஒரு நஞ்சை எப்படி கையாளணும், எப்படி சேகரிக்கணும், இதை எல்லா விஷயமுமே நல்லா சிறப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேரனோட படைக்கலை கொட்டிலில் என்ன மாதிரி நஞ்சு இருந்துச்சு அப்படின்னா, தாழை மலரோட மனம் கொண்ட நாகத்தோட நஞ்சு, புளியம்பூவோட மனம் கொண்ட விரியன் அந்த பாம்போட நஞ்சு, இது அதிகமாக இருந்துச்சு சேரன்கிட்ட. பாண்டியனோட கொட்டிலில் புகை நாற்றம் அடிக்கிற ஒரு கந்தக நஞ்சு. இந்த பக்கம் சோழனோட கொட்டிலில் என்ன இருந்தது அப்படின்னா, நுகர்ந்த உடனே ஒரு மார்பு எரிச்சலை உருவாக்கக்கூடிய பற்பத்தாலான நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகை நஞ்சு சோழனோட கொட்டிலில் இருக்குது. இது எல்லாத்தையும் சொன்னான். இந்த மாதிரி வகை நஞ்சுகளை எந்த ஆயுதத்தோடையும் இவங்க பயன்படுத்தலாம். அப்போ நம்ம வீரர்கள் அதில் பாதிக்கப்பட்டாங்க, தாக்குண்டாங்க அப்படின்னா களத்துக்கு உள்ளேயே நம்ம என்ன மாதிரி மருத்துவம் செய்யணும், களத்தை விட்டு வெளியில் கொண்டு வர்ற வரைக்கும் தாக்கப்பட்டவங்களுக்கு உயிர் இருக்குமா இருக்காதா, அப்படி உயிரை நிலைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், மருத்துவ சாலையை நம்ம இவ்வளவு உயரத்தில் எரளிமேட்டில் வச்சோம் அப்படின்னா அது பயன்படுமா, இல்லை நாகக்கரட்டில் கீழே உடனடியாக மருத்துவத்துக்கு வகை செய்கிற மாதிரி
ஏதாவது ஒரு முதலுதவி செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு ஏதாவது செய்யணுமா, இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க. அலவன் கண்டுபிடிச்சி சொன்ன செய்திகளுக்கு அப்புறமா நஞ்சு முறிய சேகரிக்கிற பணிக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க பரம்பு மலையில். இங்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பணி என்ன அப்படின்னு மையூர் கிழாருக்கு அப்படி ஒரு குழப்பம். பாண்டிய வேந்தனோட மனம் கோணாமல் நடக்கிறது தான் முன்னுரிமை. ஆனால் என்னைக்கு இந்த மூஞ்சல் நகர்னு ஒன்று அமைச்சாங்களோ, அதுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை போட்டாங்களோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மையூர் கிழாரை உள்ளே விட மாட்டுறாங்க மூஞ்சல் நகருக்குள்ளே. வேந்தர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ததுக்கு போதுமான அளவுக்கு நிர்வாக ஏற்பாடு அவங்களுக்கு ஊடையே இருக்குது. அந்தந்த வீரர்களை வச்சுருக்காங்க. மையூர் கிழாருக்கு அங்கே வேலை இல்லை. அமைச்சர் முசுகுந்தர் மூலமாக ஏதாவது சொல்லி அனுப்பணும்னா அப்பப்போ சொல்லிக்கிட்டாரே தவிர உள்ளேயே நுழைய முடியல. இப்போ இளவரசி வந்தாச்சு, அந்த செய்தியையும் முசுகுந்தர்கிட்ட போய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக தானே திசைவேளர் தங்கி இருக்காரு, அவரை பற்றின செய்தியையும் அப்பப்போ போய் இந்த மையூர் கிழார் முசுகுந்தர்கிட்ட சொல்லிடுவார். இந்த மூவேந்தர்களோட படை ஒழுங்காக அவங்கவுங்க இடத்துல நிலை கொள்ளுற வரைக்கும் இந்த மையூர் கிழாருக்கு அப்படி வேலை இருந்துச்சு. ஆனால் இந்த படைகள் நிலை கொண்டதுக்கு அப்புறமும் அவருக்கு சொல்லப்பட்ட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பரம்பு மலைக்குள்ளே எதிரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லணும். அவ்வளோதான் அவருக்கு வேலை. இன்னொன்று, இந்த காராளியை போய் பொற்சுவை பார்த்தாங்க இல்லையா, அப்போ என்ன தெரிஞ்சது, மையூர் கிழார் வாக்கு மீறின காரணத்தினால அவரோட வெங்கல் நாட்டை சேர்ந்து ஒரு 6 ஊருக்காரவங்க இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் போய் வேந்தன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மையூர் கிழார் ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை மட்டும் குலசேகர பாண்டியன்கிட்ட சொல்லலை. எங்கே சொன்ன ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் போயிருங்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் இவன் எப்போ தான் இந்த செய்தியை என்கிட்ட சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் குலசேகர பாண்டியன். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாண்டியர்களோட ஒற்றாடல் அப்படிங்கிறது பெரும் கலையாகவே வளர்த்து எடுத்து வச்சுருக்காங்க அந்த பாண்டியர்கள். வெங்கல் நாட்டு நிர்வாகத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கே ஒரு குழு ஒற்றற்படை தலைவனுக்கு கீழே. இந்த திசைவேளர், பொற்சுவை, மையூர் கிழார் எல்லாருமே கண்காணிக்கப்பட வேண்டியவங்க தான். அந்த ஒற்றர் படையில் இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை அவங்க தலைவன்கிட்ட போய் தினமும் சொல்லுவாங்க. அவன் தனக்கு மேலே இருக்கிற பொறுப்பாளன்கிட்ட சொல்லுவான். இவனை மாதிரி எத்தனை பேர் ஒற்றர் படையில் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் பெருவேந்தர் குலசேகர பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குலசேகர பாண்டியனோட ஒற்றர் படைக்கு இணையற்ற செயல்பாடு இருக்கும். சேரனையும் சோழனையுமே துணிஞ்சு போர் செயல்பாட்டுக்குள்ளே உள்ளே இழுத்துருக்காருன்னா அப்போ எவ்வளவு ஒற்றாடல் நடத்தியிருப்பார். இவங்க 2 பேரோட படைகளும் பாசறைகளும் குலசேகர பாண்டியனோட செவிப்பறையினால் கேட்கக்கூடிய இடங்களாக தான் இருந்துச்சு. ஒற்றர் படை சேரனோட இடத்துலையும் இருந்துச்சு, சோழனோட இடத்துலையும் இருந்துச்சு. சரி, இந்த சேரர் சோழர் இவங்களுக்கு ஒற்றர் படை இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதியாக இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த இயக்கத்தையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. ஆனால் அவங்களோட ஒற்றாடற் பணியுமே தீவிரமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த சேரர் சோழரோட ஒற்றர் படைக்கு என்ன இலக்கு அப்படின்னா, பரம்பில் என்ன நடக்குது அதை கண்டுபிடிச்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட கூட இருக்கிற மற்ற 2 பேரரசுகளால் நம்மளுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்களோட ஒற்றர்களை பயன்படுத்தினாங்க. ஒரு தற்காப்பு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குலசேகர பாண்டியன் அப்படி கிடையாது. தாக்குற கருவியாக ஒற்றாடலை அப்படியே கூர்த்தீட்டி இருந்தான். சரி, போரில் கருவிகள் அப்படிங்கிறது என்னெல்லாம்? ஆயுதங்களா? ஆயுதங்கள் மட்டுமே கருவிகள் கிடையாது. எந்த ஒரு ஆயுதத்தையும் விட அதிக பாதிப்பை கொடுக்குற வல்லமை கண்டுபிடிக்கப்படுற செய்திகளுக்கு உண்டு. அதனால் வெங்கல் நாட்டுக்குள்ளே பரம்பு குடிகள் யாரையாவது அனுப்பி வைக்கணும், வெங்கல் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் ஒற்றறியணும் அப்படின்னு பரம்பு மலையில் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் பாரி என்ன சொல்லிட்டான்,
தன்னையும் தன்னோட வீரத்தையும் நம்பாதவன் மட்டும்தான் ஒற்றனை நம்புவான் அப்படின்ட்டான். வாரிக்கையன் வந்து மறுக்கிறாரு. பாரி, வீரம் தந்திரம் இது ரெண்டுக்குமே சம முக்கியத்துவம் கொடுக்கணும். போர்க்களத்தில் நம்ம ரெண்டுலேயுமே திறன்மிக்கவங்களாக இருக்கணும். பாரி ஒத்துக்கலை. வீரத்தோட வழி மட்டும்தான் போரை நடத்துவோம். அறமற்ற வழிக்கு வந்து தந்திரம் அப்படின்னு பெயர் சூட்டிக்கிறது வந்து கோழைகளோட செயல். நம்ம விரும்பாத ஒரு வழிமுறையில் போரை நடத்த முடியாது. எதிரிகளோட அறமற்ற செயலை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ட்டான். கபிலர் இப்போ வந்து சொல்கிறாரு, இல்லை, போர் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு வெற்றி மட்டும்தான் நோக்கம். அந்த வெற்றியை அடையிறதுக்காக நடத்துகிற கொலையில் வந்து அறமும் அடக்கம்தான். அதனால் எப்போவுமே போரில் வந்து அறம் நெடுநேரம் உயிர் வாழாது. நம்மளுக்கு இந்த விஷயம் பிடிக்கலை, இது சரியில்லை அப்படின்னாலுமே இதுதான் நிதர்சனம், உண்மை அப்படின்னு எடுத்து சொன்னார். அறத்தோட கொலைக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த கொலைக்கு கைமாறு செய்கிற சீற்றத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்ட்டான் பாரி. பாரியோட சொல்லுக்கு பிறகு அங்கே எந்த கருத்தும் மிஞ்சலை. இந்த நீண்ட உரையாடல் முடிஞ்சு தூங்குறப்ப பொழுது வந்து நள்ளிரவு ஆயிடுச்சு. ஒற்றாடல் பற்றி பரம்பு மலையில் இப்படி ஒரு நீண்ட உரையாடல் நடந்த அன்னைக்கு இரவு. மறுநாள் காலையாச்சு. காலம் தாழ்த்தி தான் பாரி எழுந்தான். முன்னால் நின்றுருக்கான் நீலன். நீலனை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு மயிலாவோட நிறைசூல் விழா, வள்ளிக்கூத்து நடக்கிற நாள் அன்னைக்கு. பரமமலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெண் முதல் முறையாக கருவுறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, 9வது மாதம் அவளை வந்து அவளோட இல்லத்திலிருந்து கூட்டிகிட்டு போய் சந்தன வேங்கை மரத்தோட அடிவாரத்தில் அமர வச்சு இரவெல்லாம் வள்ளிக்கூத்து நடத்துவாங்க. இந்த கூத்தில் பெண்கள் மட்டும்தான் கலந்துப்பாங்க. கூத்து முடிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்த மருத்துவச்சியோட குடிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு அங்கே தான் இருப்பாள். பெண்களோட முதல் மகப்பேருக்கு நடக்கிற ஒரு பெரிய விழா. இந்த வள்ளிக்கூத்தில் வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னால ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கூத்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயமே ஆண்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு மயிலாவை சந்தன வேங்கையை நோக்கி அனுப்பி வைக்கிற ஒரு சடங்கு. நீலனோட வீட்டில் இருந்து வள்ளிக்கூத்தில் கலந்துக்கிறதுக்காக ஆதினியும் அங்கவையும் வேட்டுவன் பாறையிலேயே தான் இருந்தாங்க. பாரியும் வேட்டுவன் பாறைக்கு வர்றதா சொல்லியிருந்தான். ஆனால் நேரம் அதிகமாயிருச்சு. நீலா, நீ கிளம்பு, நீ இப்போ புறப்பட்டா தான் மாலைக்குள்ளே போய் சேருவ. காலந்தாழ்த்தாமல் புறப்படு, நான் இரவுக்குள்ளே வந்து சேர்றேன் அப்படின்ட்டான் பாரி. கூட வந்து அவனோட தோழர்கள் புங்கன் உள்பட ஒரு 10 பேர் புறப்பட்டாங்க. காலம்பனோட மூத்த மகன் கொற்றனும் கூட போனான். இரளிமேட்டில் இருக்கிற குகைகளை வந்து இந்த போருக்காகத்தான் இப்போ தங்குற இடமா மாற்றிருக்காங்க. அதனால் இப்போ தானே இங்கே இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து மற்ற இடங்களுக்கு இவ்வளவு நாளாக ஒரு செம்மையான குதிரை பாதையெல்லாம் வந்து அவங்க உருவாக்கலை. அதனால் இரளிமேட்டிலேருந்து கீழே வந்து நாகக்கரடு வழியாக ரொம்ப தூரம் கடந்ததுக்கப்புறம் மறுபடியும் காரமலை மேலே ஏறி தான் குதிரை பாதையை வந்து பிடிக்க முடியும். அதனால் ரொம்ப வேகமாக பயணித்தாதான் சாயந்தரத்துக்குள்ளே வேட்டுவன் பாறைக்கு போகலாம். அதனால தான் சீக்கிரம் போன்னு அனுப்பி விட்டான் பாரி. நீலன் வந்து புறப்பட்டு போனதுக்கப்புறம் இரளிமேட்டோட மேற்பக்கம் இருந்த ஒரு சின்ன அருவியில் குளிக்க போனான் பாரி. நாள் இரவு நடந்த உரையாடல்லையே மனசு இருந்துச்சு. போரில் அறம் ரொம்ப நேரம் உயிர் வாழாது அப்படிங்கிற கபிலரோட வார்த்தை பாரியை இரவு முழுக்க தூங்க விடலை. பெரிய போரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே இழுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம இறங்கி தாக்க வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. இப்படியே பரம்பு வீரர்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த போர் முடிவுக்கு வந்துடும். எதிரிகள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு பரம்புக்குள்ளே ஒரு போதும் உள்ளே நுழைய மாட்டாங்க. நம்மளை தான் கீழே இறக்க பார்ப்பாங்க. அப்படியே அவங்க நுழைஞ்சாலுமே அவங்கள அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை கீழே இறக்கிறதுக்காக உத்தி பண்ணுறாங்க. கண்ணுக்கு முன்னால் பெரிய படையை நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றுறாங்க. எதிரி என்ன செய்கிறான் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்போவே அவனோட நோக்கத்துக்குள்ளே நம்மளை இழுத்துட்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்.
இந்த தேக்கன் அளவனை அனுப்பி இருக்கக்கூடாது, அவசரப்பட்டான். இந்த சேகரிக்கப்பட்ட விஷத்தை பற்றின செய்தி வீரர்களை நல்லா முறுக்கேத்திரும், நம்ம அவங்கள நோக்கி இழுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் பாரிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு மரத்துக்கு மேலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு பறவையோட ஒலி கேட்டுச்சு. என்ன பறவை இது வரைக்கும் கேட்கலையே அப்படின்னு நினச்சி அங்கே இங்கேயும் பார்க்குறான், எதுவுமே தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒலி கேட்குது. ஒலி வந்த திசையை நோக்கி பார்த்தா ஒரு சின்ன பறவை நல்லா ஒரு முறுக்கி திரும்புகிற ஒரு கிளையில் உட்காந்துருக்கு. உத்து பார்க்குறான், அதுதான் கூவுச்சா? என்ன பறவை அது? மறுபடியும் கூவுச்சு. இப்போ தான் அதோட முகப்பகுதி நல்லா தெரிஞ்சது. ஒரு கணம் திகைச்சு போயிட்டான் பாரி. அது கருங்கிளி. காட்டில் இருக்கிற வியத்தகு பறவைகளில் அதுவும் ஒன்று. அவ்வளவு எளிதில் யாரு கண்ணிலையும் மாட்டாது. மகிழ்ச்சி பொங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் பாரி. கொஞ்ச நேரத்தில் அது பறந்து காட்டில் மறைஞ்சு போயிடுச்சு. சின்ன வயசில் அப்பாவோட பயணப்பட்டப்போ பார்த்தது. இப்போ பல வருஷம் ஆச்சு. நினைவு கருங்கிளியவே சுற்றி வந்துச்சு. குளிச்சு முடிச்சு திரும்புகிறப்ப இன்னொன்று தோணுச்சு. கருங்கிளியை பார்க்குறது ரொம்ப நல்ல நிமித்தம். பரம்பில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். நான் கருங்கிளியை பார்த்தேன்னு போய் சொன்னால் இன்றைக்கே தாக்குதலை ஆரம்பிக்கணும் அப்படிம்பாரு வாரிக்கையன். அதனால இதை பற்றி வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே குகை தளத்துக்கு வந்தான் பாரி. உணவு முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வேட்டுவன் பாறையை நோக்கி கிளம்பலாம் அப்படின்னு ஆயத்தமானப்ப நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் 2 பேர் வந்தாங்க. முடியன் உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. போர் தொடர்பாக முக்கியமான செய்தி இருக்கும், அதனால தான் உடனே வர சொல்லி அழைப்பு இருக்குது அப்படின்னு முடியன் புரிஞ்சுக்கிட்டான். முடியன் சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு பாரி புரிஞ்சுக்கிட்டு உடனே புறப்பட்டான். கூடவே தேக்கனும் கபிலனும் போனாங்க. நீலன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான்ல, மாலை நெருங்கிருச்சு. வேகமாக போகிறான். போகிற வழியில் குமரி வாகையை பார்க்குறான். குமரி வாகைனா என்ன அப்படின்னா, வாகை மரத்தில் மொத பூ பூக்கிற வாகையை குமரி வாகைன்னு சொல்லுவாங்க. குமரி வாகையோட மலர் ரொம்ப அழகாக இருக்கும். மயிலாவுக்கு சூடுறதுக்காக அதை பறிச்சுக்கிட்டு வந்தான். வேட்டுவன் பாறைக்குள்ளே நுழையிறப்போ ஊரே விழாக்கோலம். சேவலோட நெற்றி கொண்டை மாதிரி நல்ல கவிர் மலரால் மலரணி வாயில் ஒரு தோரணம் அந்த மாதிரி உருவாக்கி இருந்தாங்க. தோரணங்களும் மாலைகளும் எங்கே பார்த்தாலும். சின்ன குழந்தைங்கள்லாம் ஈங்கை மலரை கூந்தலில் சூடி ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிட்டுக்குருவியோட குஞ்சு மாதிரி அந்த பூ சிறுமியரோட தலையாட்டலுக்கு ஏற்ப தாவி தாவி பறந்துக்கிட்டு இருக்கு. மலர் மணக்க, தண்டு மணக்க, தாது மணக்க, எங்கெங்கும் நிறைந்த மனதோட மலர்ந்து இருந்துச்சு வேட்டுவன் பாறை. மயிலாவோட தோழிகள் நீலனை பார்த்ததுமே வரவேற்று குடலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மற்ற காலம்னா ஊரே ஆட்டம் பாட்டத்தில் மூழ்கி இருக்கும். இப்போ போர் சூழலுங்கிறதுனால அந்த அளவுக்கு இல்லை. நீலன் குடலுக்குள்ளே நுழைஞ்சான். நிறை சூல் மங்கை முன்னால் உட்காந்துருந்தா. குனிஞ்சிருந்த மயிலாவோட முகம் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்துச்சு. பல மாதம் கழித்து வந்திருக்கான். அவனோட கைகளை பிடிச்சி அப்படியே நிறை வயிற்றுல வச்சு குழந்தைய உணரச் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அடி வயிற்றுக்குள்ளே துடிக்கிற மகவோட செயல் எப்படி இருக்குது தெரியுமா? நீ கொடுக்குற மொத்தத்தை அது உணர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு நீலனோட காதோடு போய் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நீலனோட முகத்தை பார்த்த கணம் எல்லாமே ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிற உணர்வோடு அமைதியாயிட்டா. அவளை பார்த்துக்கிட்டே முன்னால் உட்காந்தான் நீலன். கொஞ்ச நேரம் கழித்து ஆதினியை தேடினான். சிரிச்ச முகத்தோட நீலனோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா ஆதினி. பெண்களோட கேலி பேச்சோட ஏதேதோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தி மயிலாவோட காதோரம் போய் ஏதோ சொன்னா. மயிலா கேட்டு நல்லா சிரிச்சா. அடுத்து நல்ல விரிஞ்ச மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவோட கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்ட சொன்னா ஆதினி. அவளும் நல்லா மலர்ந்த முகத்தோட நீலனுக்கு மாலை சூட்டினா. ஆணோட மலர்தல் எப்போவுமே பெண்ணோட சூல் அகத்தில் இருந்து தான் விளையுது. அதுக்கடுத்து நீலனுக்கும் ஒரு மாலை கொடுத்தாங்க. என்ன மாதிரி மாலை அப்படின்னா, நல்ல மணமிக்க பச்சிலைகளாலான படலை மாலை. அதை கொடுத்து மயிலாவுக்கு சூட்ட சொன்னாங்க. 2 கையிலையும் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன்.
பச்சிலைகளோட ஆதி மனம் அப்படியே சூல் கருவுக்குள்ளே இறங்குறப்ப நீலனோட மனமும் அப்படியே இணைஞ்சே உள்ள போச்சு. குடிலெங்கும் நிரம்பி வழிஞ்சது குலவச்சத்தம். ஆதினி அப்புறமா நீலன் கிட்ட சொன்னான், சரி நீ பூ கொண்டு வந்தையே அதை அவளுக்கு சூட்டு. ஆனால் நீலன் பதிலே சொல்லலை. மயிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்டதுக்கும் மயிலாவை பார்த்துக்கிட்டே ஒரு பதில் சொன்னான். இந்த நிறைசூல் பெண்ணோட மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. நான் எந்த பூவை சூட்டுவேன் அப்படின்னா. ஆதினியோட கண்கள் அப்படியே கலங்குச்சு. ஆதினியை பொறுத்த வரைக்கும் நீலன் அவளோட மகன். தன்னோட மகன் மாதிரி அப்படியே தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுத்தான். அப்போத்தான் பார்க்குறா நீலன் என்ன பூ கொண்டு வந்தா அப்படின்னு. அது குமரி வாகை. வாகை பூவையா பறிச்சுட்டு வந்திருக்க? வாகை கொற்றவை சூடிக்கிற மரம்ல. இந்த போர்க்காலத்தில் போர் தெய்வத்தோட பூக்கள் உங்ககிட்டயே இருக்கட்டும், இது உனக்கானது அப்படின்னா. அவ்வளவு சத்தத்துக்கு நடுவுலையும் இந்த ஆதினி, மயிலா, நீலன் இவங்க 3 பேர் பேசுறது ஒரு தோழி கேட்டுடான். சத்தமாக சொன்னான், சரி சரி, உனக்கு உரியது வாகை மலர் தான், காந்தல் மலர் கிடையாது. அதனால தான் உன் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு நாங்கள் காந்தல் மலரை பயன்படுத்தவே இல்லை. அதுக்கான தகுதியெல்லாம் உன்கிட்ட இல்லை அப்படின்ட்டு போயிட்டான். அவ சத்தமாக வேற சொன்னதும் வீடே வெடிக்கிற மாதிரி பெண்கள் சிரிக்கிறாங்க. சரி சரி, நீ குடிலை விட்டு வெளியே போ, நாங்கள் மயிலாவை கூப்பிட்டுக்கிட்டு வள்ளிக்கூத்துக்கு புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி நீலனை அனுப்பி விட்டாங்க. வெளியில் நீலனுக்காக காத்துக்கிட்டு இருந்த தோழர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்தாங்க. குடிலுக்குள்ளேருந்து வெளியில் வந்தவன் மேலே வெளிப்படுற அந்த பூந்தாதுவோட மனம் அப்படி இருந்துச்சு. புங்கன் அந்த மனத்தை நுகர்ந்துக்கிட்டே சொன்னான், எப்போ பார்த்தாலும் பெண்களோட விழா தான் இயற்கையோட திருவிழா, ஆண்களுக்கு இந்த மாதிரி எந்த விழாவும் இல்லை. இந்த கவலை எல்லா ஆண்களுக்குமே இருந்துச்சு. ஆனால் இப்போது நீலனுக்கு கூடுதலாக ஒரு கவலை. ஏன் இந்த விழாவில் காந்தல் மலரை பயன்படுத்தலை? நமக்கு ஏன் அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க? என்ன காரணம்? அங்கே இங்கேயும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். யாருக்கும் தெரியல. கடைசியில் அந்த கேலி பேசி சிரித்த தோழி வெளியில் வந்தப்போ அவகிட்டே போய் கேட்டுட்டான், ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டான். அவள் சிரிச்சா. காந்தல் மலர் மலருற வரைக்கும் தேனியோ வண்டோ காத்துக்கிட்டு இருக்காது. அந்த பூவை மலர வச்சு தேனை பருகுமா. ஆனால் நீ அப்படி இல்லையே, பொறுமையாக இருக்க. திருமணம்னு ஒன்று ஆனதுக்கு அப்புறம்தான் உனக்கு குழந்தை வந்திருக்கு, அதனால் உனக்கு காந்தல் மலரை சூடுற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டான். நீலனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை நான் அப்படிதான்னு சொல்கிறதா, புரியாத குழப்பத்தில் இருந்தான். இங்கே மயிலா அந்த வள்ளிக்கூத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகிக்கிட்டே இருக்குது. இந்த நீலன் தலைமையில் வந்த 10 இளைஞர்கள், அதுக்கப்புறம் ஊரில் இருந்த கிழவர்கள் 12 பேர், இந்த 22 ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க மயிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க பெண்கள். இங்கே இந்த மாதிரி சடங்குகள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப படைக்களத்தில் அங்கேயும் போர்ப்பலிக்கான சடங்குகள் ஆரம்பிச்சிருச்சு. உச்சி பொழுதில் ஆரம்பிக்குது மறுநாள். ஈனாம இளவயதிலேயே செத்துப்போன பசுவோட தோலை மயிர்ச்சீவாமல் போத்தி இந்த போர் முரசுகள் சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. நினத்தை தின்னு குதிச்சு ஆடுற பேய் மகளிரோட ஆட்டத்துக்காக கருங்குத்துக்களை ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கு. இணையற்ற வீரர்களை களப்பலிக்கு தேர்வு பண்ணியிருக்கிற செய்தி பரவுது. கொப்புளிக்கிற குருதி மாதிரி வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்கள் அப்படியே ஒன்னோட ஒன்று உரசி சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சடங்குகள் தொடங்குறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. முரசுகளோட ஓசை அப்படியே சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அங்கங்கே அந்த முரசு அதிர்ற சத்தம் கேட்கவுமே முடியனுக்கு தெரிஞ்சு போச்சு, எதிரி படையில் என்னமோ நடக்குது அப்படின்னு பாரியை கூட்டிகிட்டு வர சொல்லி வீரர்களை அனுப்பி வச்சுருக்கான். பாரியும் தேக்கனும் கபிலரும் இப்போ நாகக்கரடுக்கு சேர்ந்துட்டாங்க. படைகளோட 3 திசைகள்லையும் 3 பலிச்சாலைகளில் சடங்குகள் ஆரம்பிக்குது. சேர சோழ பாண்டியன் அவங்கவங்க வழிமுறைகளுக்கு ஏற்ப அவங்கவங்க சடங்குகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் தான் நடக்கவிருக்குது. அது பகலோட மறைவுக்கு அப்புறம்தான். ஆனால்
மற்ற இடங்களில் பலிச்சடங்குகள் நண்பகல்லிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. பூசகர்கள் மலர்களையும் கனிகளையும் கொண்டு குடுவை நீரை தெளித்து தீமூட்டி சடங்குகளையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சடங்குகளோட ஓசை, முரசுகளோட சத்தம், பேய் மகளிரோட கூத்தாட்டம், இந்த சத்தம் கூட 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 மதியானமே முடியன் வர சொல்லிட்டார்ல இந்த பாரியன். இப்போ பொழுது மறைய ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த பலிச்சடங்கு உச்சத்துக்கு போகுது. வீரனோட குருதி ஏந்திக்கிட்டு கதிரவன் களம் நீங்குவான். அவனோட தாகம் நீக்கப்பட்டதோட கைமாறா போர்க்களத்தில் அவனோட ஒளி படர்ந்து கிடக்கிற ஒரு பகல் பொழுதில் வெற்றியை கொடுப்பான். இது இவங்களோட நம்பிக்கை. அதுக்கு தான் இந்த பலிச்சடங்கு. கதிரவன் மறையிறப்போ ஒரு பலி கொடுப்பாங்க. கதிரவனோட தாகம் நீக்க பேரொலி கொண்ட சடங்கு நடக்கிறப்ப இதுக்கு தொடர்பே இல்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாயிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன சடங்கு அப்படின்னா, எச்சினிக்கான சடங்கு. பேராற்றலை கொண்ட அழிவோட தேவதை எச்சினி. மலை மாதிரி குவிக்கப்பட்ட வீரர்களோட உடல்களை பார்த்தும் அவளுக்கு தாகம் தணியாது. மனித பிணங்களை புணர்ந்து மகிழ்றவ. அவளை இறைஞ்சி அழைக்கிற சடங்கு ஆரம்பிச்சது மூஞ்சல்ல. நிலமெங்கும் அப்படியே இருள் கவிழ்ந்துச்சு. சடங்குக்காக மலர்களாலையும் குருதி பிசைஞ்ச தினை மாவுனாலையும் நார்ச்சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அப்படியே கூட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பேய் முரசு முழங்குது. வீரர்களே பயந்து நடுங்கிற மாதிரி ஒரு சத்தம். நிறைசூலியோட ஒரு பால் கட்டுன மார்பு மாதிரி திரண்ட கும்பத்தை இருக்கிற ஒரு யானை, அதை கூட்டிட்டு வராங்கன்னம்ல, அதுங்கிறது ஒரு யானை. எந்த யானை? நேற்று வரைக்கும் பாண்டிய பேரரசோட சிறப்புக்குரிய முது யானை பவளவந்திகை. இப்போ எச்சினியோட வாகனம். முரசுகளோட முழக்கத்துக்கு ஏற்ப அப்படியே இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. சடங்கு நிலத்தில் பூசகர்களோட கூட்டம். குளிச்ச ஈரத்தை உலர்த்தாமல் நீர்வடியே நிற்கிறாங்க மூவேந்தர்களும். பேய் முரசுகளோட ஓசை இருளை உலுக்குது. கடல் மாதிரி கிடந்த படை முழுக்க அமைதியாயிடுச்சுப்போ. சடங்குகளோட தனித்த ஓசை இரவு முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதிர்ந்து பரவன ஓசையை கேட்டு பேய் மகளிர் 3 திசைகள்லேருந்து மூஞ்சலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கூந்தல் முழுக்க வீரர்களோட குருதியால் அப்படியே நனைஞ்சிருக்கு. அந்தந்த இடத்துல பலிச்சடங்கு மதியானத்துலேருந்து நடந்துச்சுல்ல, அங்கே பலியிட்ட வீரர்களோட குருதி, அதில் நனைஞ்ச கூந்தலோட இந்த மகளிர் வராங்க. அவங்க ஆடின கருங்கூத்தில் நிலமே அதிர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சலுக்கு சேர்ந்தப்ப பவளவந்திகையும் வந்துருச்சு. நள்ளிரவை தொடுறதுக்கு கொஞ்ச நேரம்தான். பவளவந்திகையை அப்படியே மண்ணில் உட்கார வச்சான் பாகன். முகம் முழுக்க தோல் ஆடைகளில் இறுக்கி கட்டினாங்க. பேய்முரசோட மேல் தோல் விடாமல் பொட்டச்சு எழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் இருட்டோட செவிப்பறையை கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நாகக்கரட்டோட உச்சியில் நின்றுக்கிட்டு படைகள் இருக்கிற திசையை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரி. நண்பகலில் போர் சடங்குகள் அப்படியே 3 மூலையில் ஆரம்பிச்சுது. ஆனால் இரவானதுக்கு அப்புறமும் சடங்குகள் முடியலை. படைகளோட நடு பகுதியில் சடங்கு ஒன்று ஆரம்பிக்கிற சத்தம் கேட்டதுமே இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க பரம்பு மலையில். நள்ளிரவை தொட்ட நேரத்தில் யானை ஒன்றோட சாவு பிளிரல் இருளெங்கும் எதிரொலிச்சுது. வேந்தர்களோட வீரர்கள் அத்தனை பேரும் பேய் கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்னோட ஒன்று உரசி வெற்றி முழக்கமிடுறாங்க. நாகக்கரட்டில் மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் யானையோட பிளிரல் கேட்ட கணம் கபிலரோட உடம்பு அப்படியே நடுங்கி மீண்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெல்ல சொன்னார், அவங்க எச்சினிக்கான சடங்கு நடத்துகிறாங்க. அப்படின்னா அப்படின்னாரு முடியன். காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவாங்க. ஆனால் பேரழிவை உருவாக்குற போருக்கு எச்சினி வழிபாட்டை நடத்துவாங்க. அவள் அழிவோட தேவதை. எதிரியோட படை நோக்கி அவளை ஏவி விடுற சடங்குக்காக பெரும் பலி அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்க
கபிலர் சொன்னார், அவங்க தாக்குதலை தொடங்க போகிறாங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.